சமீபத்தில் ஒரு நேபாள் நாட்டில் ஒரு புரட்சி நடந்தது. பார்த்தீங்களா? ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ஃபோனில் பார்த்துருப்பீங்க. ஆட்சி மாற்றம் நடந்தது நேபாளில் போன வாரம். அது யாரால் நடந்தது தெரியுமா? அங்கே இருக்கின்ற இளைஞர்களால். ஒரு கவர்மெண்ட்டே கவுத்துட்டாங்க. அது செய்த முறை தவறு, வன்முறை கலவரம்லாம் நடந்தது, அது வேற. ஆனால் அவர்களுக்கு கோபம், இளைஞர்களுக்கு கோபம் என்னன்னா, அந்த நாட்டில் அவ்வளோ ஊழல் செஞ்சாங்க, வேலை இல்லை அவங்களுக்கு, லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம்னால அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அவ்வளோ கோபம், ஆத்திரம் வந்து ரோட்டில் நடந்து ஊர்வலமாக போய் ஒரே நாளில் கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. ஆட்சி மாற்றம். அதே போன்று இதே கோபம் தான் பங்களாதேஷில் போன வருஷம் நடந்தது. அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது இளைஞர்களால். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் இதே போன்று ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே இளைஞர்கள் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக அங்கே பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், நடைபயணம் பண்ணி அங்கே ஆட்சி மாற்றம். ஆக இலங்கையிலையும் பங்களாதேஷ், நேபாள் நம்முடைய அண்டை நாடுகள், அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் உங்களால் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும். அமைதி புரட்சி, இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள்